விஜயகுமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சிக்க போற திரைப்பட பிரபலம் யாரும் பார்த்தீங்கன்னாக்கா இயக்குனர் நடிகர் சமுத்திரகனி அவர்கள். இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. எவனும் எதுக்காகவும் வரமாட்டான். வாழ்க்கையில ஒரு தடவை ஏமாறலாம், அதையே பழகிக்காத. இந்த உலகத்துல ரெண்டு பேர் தான் வாழ முடியும். உன்னை ஏமாத்துறவன், இன்னொன்னு ஏமாந்தே பழகி போனவன். என்னால ஏமாத்தவும் முடியாது, ஏமாறவும் முடியாது. எதுக்கும் பயப்படாத. பயம் எதையுமே வென்றெடுக்காது. அது வெறும் வெறுப்பை மட்டும்தான் சம்பாதிக்கும். சமுத்திரகனி ஒரு சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த நடிகராகவும் தன்னை உருமாற்றிக் கொண்டார். இவர் ஆரம்பத்துல கே பாலச்சந்தர் கிட்ட பாலச்சந்தரோட 100வது படமான பார்த்தாலே பரவசம் அப்படிங்கிற படம் தான் உதவி இயக்குனராக அவர்கிட்ட போய் சேர்ந்தார். சேர்ந்து அவர்கிட்ட பார்த்தாலே பரவசம், பொய் ஆகிய 2 படங்கள்ல உதவியாளராக வேலை செஞ்சாரு. அப்புறம் அமீர் கூட சேர்ந்து பருத்தி வீரன் படத்துல உதவியாளராக வேலை செஞ்சார். இப்படி தன்னுடைய சினிமா வாழ்க்கையில ஒரு நடிகனா வரணும்னு ஆசைப்பட்டு இயக்குனரிடம் பணியாற்றியவர் சமுத்திரகனி அவர்கள். இவர் சின்ன வயசுல இருந்தே நடிக்கணுங்கிற ஆர்வம் இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இவர் படிப்பிலையும் ரொம்ப கெட்டியான ஒரு ஆள். இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டமும் படிச்சிருக்கிறார். பிஎல் முடிச்சிருக்கிற ஒரு நடிகர் சமுத்திரகனி அவர்கள். இவர் 1973ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராஜபாளையத்தில் உள்ள சேத்தூர் என்ற கிராமத்திலே பிறந்தார். அங்க பிறந்து வந்துதான் சினிமா துறையில இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார். இவர் நடிக்கணும்னு ஆசைப்படும் போது இவருடைய முகலட்சணமும் உடல்வாகும் நடிப்பதற்கான இல்லை என்று எல்லாரும் சொல்லுவாங்க. அது அவரே பல பேட்டிகள் சொல்லியிருக்கு. அப்படி இருந்தும் இன்னைக்கு நடிப்புல அவர் மேல நின்றுருக்காரு. அவர் இந்த உதவி இயக்குனராக இருந்ததுக்கு அப்புறம் ஒரு டைரக்டரா மாறினார். நாடோடிகள் அப்படிங்கிற படத்தின் மூலியமா டைரக்டரா மாறினார். அதுக்கப்புறம் போராளி, நிமிர்ந்தெழில், இப்படிப்பட்ட படங்கள்லாம் அவர் டைரக்ஷன், அப்பா, இப்படிப்பட்ட படங்களை எல்லாம் டைரக்ஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் பல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. வேலையில்லா பட்டதாரி படத்துல தனுஷ்க்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. அதுல இருந்து அவருடைய பெயர் மிகவும் சிறப்பான ஒரு நடிகராக உருவாக்கு. இந்த வீட்டுல இருந்து என்னடா வெளியே வர? இல்லப்பா, பால் விழுந்துருச்சு. உன்னை 16 வயசுல இதே வீட்டுல இருந்து வெளியில வரதை பார்த்தேன். அப்பவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியாக விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டில் 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. அது மட்டும் இல்லாம அவர் வில்லனாவும் நடிச்சிருக்கிறார். பாயும் புலி அப்படிங்கிற படத்துல விஷாலுக்கு அண்ணனா படத்தோட வில்லனா நடிச்சிருப்பாரு. தெலுங்கு படங்கள்லயும் நிறைய படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்கிறார். வைகுண்டபுரம்னு ஒரு படம், அதுல அல்லு அர்ஜுனுக்கு வில்லனா நடிச்சிருப்பாரு. தொடர்ந்து கதாபாத்திரங்களாக மட்டும் இல்லாமல் வில்லனாக நடித்திருக்கிறார். அவர் கதாநாயகனாக நடிச்சது சாட்டை அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துல ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு ஆசிரியராக பணியாற்றி நடிச்சிருப்பாரு. அது மிக சிறப்பான ஒரு படமாக பெரிய வெற்றி படமும் அமைஞ்சது. அதுல இருந்துதான் சமுத்திரகனி பெரிய பெரிய அளவில் எல்லாரும் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்ப படங்கள் நிறைய நடிச்சுக்கிட்டு இருந்தார். இவர் தொடர்ந்து சீரியல் ஆரம்பத்துல ஆரம்பிச்சாரு. சீரியல் என்ன பண்ணாங்க, பாலச்சந்தர் எடுத்த ஒரு அன்னி அப்படிங்கிற ஒரு சீரியல், அந்த இவர்தான் இயக்குனது. அது இதுல ஜெயா டிவியில ஒளிபரப்பாச்சு. ஜெயா டிவி எல்லாரும் பார்க்க வைத்தது அன்னி சீரியல் தான். அப்படின்னா அதுல எந்த விதமான தவறு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சீரியல் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் சன் டிவியில அரசிங்கிற சீரியல்லாம் இவர் டைரக்ஷன் பண்ணாரு. தொடர்ந்து இவர் நிறைய சீரியல் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் சினிமாவில் வந்தபோது விஜயகாந்தை நிறைஞ்ச மனசு அப்படிங்கிற ஒரு படத்தையும் இப்படி இயக்குனராகவும் நடிகராகவும் சீரியல் தொடர்களை இயக்கியவராகவும் மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய பணிகளை தமிழ் மக்களுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் கொடுத்து இன்று தமிழ் படங்களிலும் தெலுங்கு படங்களிலும் முன்னணி வில்லனாகவும் முன்னணி குணச்சித்திர நடிகராகவும் நடித்துக் கொண்டிருப்பவர் சமுத்திரகனி அவர்கள் பிறந்த இந்த 26ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதியை ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.